குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம நேபாள் சீரீஸில் டே 2. என்னடா நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க. நான் மொத்தமே 3 செட் தான் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் ஒரு ட்ரெஸ் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் அதுக்காகவே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று சொன்ன மாதிரியே லும்பினியில் இருக்கிற மொனாஸ்ட்ரி எத்தனை கவர் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். காலையில் நேரத்தில் அதனால தான் கிளம்பியாச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நேபாள் சீரீஸில் நம்ம டே 2 என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Come and fly away with me. 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 இங்கே லோக்கலில் பேசின வரைக்கும் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது மொனாஸ்ட்ரி போக. ஒன்று வந்து இ ரிக்ஷா, நேற்று நம்ம எடுத்தோம்ல, இந்த இ ரிக்ஷா பார்த்தீங்கன்னா பர் டே ரெண்ட்டுக்கு எடுத்தோன்னா ரொம்ப நம்ம பட்ஜெட் தாண்டி போயிட்டே இருக்கும். அதனால் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சைக்கிள் இருந்தது. சரி ஓகே, சைக்கிள் ரெண்ட் எடுத்து நம்ம சைக்கிளில் சுற்றிலாம் ரொம்ப வருஷமாச்சு. ரெண்டட் சைக்கிள் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் தான் சுற்ற போகிறோம். ஸோ இப்போ தான் நான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கலாம் பேசினேன். காலையில் 6 o'clock எடுத்து ஈவினிங் 6 o'clock ஒரு 12 hours பார்த்திங்கன்னா ஒரு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் ஓகே, நல்லா டீலாக தான் இருந்தது. சைக்கிள் இப்போ எடுக்க போயிருக்காரு. இதோ ஓகே. I will try. Okay, this one is much better. I'll take that. இந்த நேபாள் சீரீஸில் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதுங்க. அதனால ஒரு ரெண்டட் சைக்கிள் எடுத்துகிட்டு நேபாளுக்குள்ளே சுற்றுவோம் அப்படின்லாம் சத்தியமாக நான் கனவுலையும் கூட எதிர்பார்க்கல. ஸோ சைக்கிள் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறேன். ஸ்கூல் டேஸில் ஓட்டுனது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மொனாஸ்ட்ரி இருக்காமல். அதாவது பேசிகிட்டு இருந்தேன் அந்த பையன்கிட்ட, 30+ மொனாஸ்ட்ரி பக்கம் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது அப்படின்னு. நான் சைக்கிளில் போனாலே ஜஸ்ட்டு நீங்கள் போய் ஓடி போய் பார்த்துட்டு அடுத்த மொனாஸ்ட்ரிக்கு போனால் வேணால் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் விலாக் எடுக்கும்போது ஒரே நாளில் எல்லா மொனாஸ்ட்ரி கவர் பண்ண முடியாது அப்படின்னா, சரி நான் முடிஞ்ச அளவுக்கு மேஜர் மொனாஸ்ட்ரிஸ் மட்டும் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன். இன்னையோட சன்ரைஸ் காலையிலேயே வந்து இங்கே நேபாளில் எல்லோரும் ஒரு 8 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். நான் இந்த சைக்கிள் ரெண்ட் எடுக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷங்க 10-20 நிமிஷமே வெயிட் பண்ணியிருப்பேங்க. வரேன்ட்டு இதாக வரேன் அப்படின்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ்னப்பில் ஆகிட்டு பொறுமையாக வந்தாப்புல. இங்கே கேட் நம்பர் 4 இருக்குமாம்மா. அங்கே போனால் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். அங்கே வந்து மேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னான். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன். அதான் கேட் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் கேட் நம்பர் 4. நம்ம மட்டும் உள்ளே போவோமா? இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் பூட்டிருக்குங்க. நம்ம அப்படியே ஆந்தி வேலை பார்த்துக்கலாம். அந்த நேற்று பார்த்த அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகிறக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஸ்ட்ரெயிட் ரோட்டில். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த இ ரிக்ஷாவும் சைக்கிள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. வேறு எந்த பப்ளிக் வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தான் நம்ம வந்து சைக்கிள் ரெண்ட் எடுத்தோம். ஒன்று இந்த ஆப்ஷன் இருக்குது, இல்லைன்னா சைக்கிளில் போகிற ஆப்ஷன். 2 ஆப்ஷன் தான்.
ஆனால் நடந்து கவர் பண்ணுறது அப்படின்னா சாத்தியமில்லாத ஒன்று. அதனால தான் சைக்கிள் யோசிக்காமல் சைக்கிள் எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே சைக்கிளில் இந்த மொனாஸ்ட்ரி ஃபஸ்ட்டு மொனாஸ்ட்ரிக்கு வந்தாச்சுங்க. மொனாஸ்ட்ரி அப்படின்னா வந்து புத்திஸ்ட் டெம்பிள் தான் வந்து மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட் இன்றைக்கி டேயில் ஃபஸ்ட்டு மொனாஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மியான்மர் மொனாஸ்ட்ரி. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? செப்பல்லாம் இங்கே கழட்டி விட்டுட்டு போகணும். நம்ம கோவிலுக்குள்ளே போகணும், அதே ப்ரொசீஜர் தான். உள்ளே போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாது. இது பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஆஃப் மியான்மர். நம்ம நேபாள் இருந்துட்டு எல்லா நாடும் சுற்றி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பூட்டிருக்கு. ஜஸ்ட் புத்தா ஸ்டாச்சு இருக்குது. கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, பட் எனக்கு நல்லா தெரியுது. உள்ளே வந்து ஸ்மைலிங் ஃபேஸில் ஒரு புத்தா இருக்கார். அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து நேபாள் டைப் மொனாஸ்ட்ரி பார்க்க போயிட்டு இருக்கோம். இது புத்தா மதர் ஸ்டாச்சு. நேற்று பார்த்தோம்ல மாயாதேவி டெம்பிள், அவங்க தான் இங்கே இருக்காங்க. சரி, பார்த்திங்கன்னா நேபாளி டைப் மொனாஸ்ட்ரி. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மொனாஸ்ட்ரி கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான். நம்ம இந்த ஃபஸ்ட்டு மொனாஸ்ட்ரி பிளேஸ்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. மியான்மர் மொனாஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் நேபாளோட பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜப்பானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பார்த்திங்களா, இந்த லும்பினி ஒரே ஏரியாவில் வந்து நான் வேர்ல்டு டூர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மியான்மர் போனோம், அப்புறம் நேபாள் போனோம், இப்போ வந்து ஜப்பானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, இது ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன், கோடு ஓட்டுற மாதிரி ரோடு இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி கம்போடியா போகிறப்போ கம்போடியா வேறு லெவலில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுலே இதுதான் என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த நம்ம ஆங்கோர் வாட்டர் இருக்குல்ல கம்போடியாவில், ஸோ அதை ரெசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கம்போடியன் மொனாஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். அப்படின்னு இருக்கா. கம்போடியன் ஃப்ளாக் பாருங்கள், செமையாக பறக்குது. சொன்னேன் நின்றுச்சு. ஒரு நாள் நம்மளும் கம்போடியா போவோம், கம்போடியாவும் போவோம். இந்த பார்த்த 3 மொனாஸ்ட்ரியிலேயே கம்போடியன் மொனாஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலு அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, அதான் சொன்னேன், கம்போடியன் வைப் கிடைக்கிது. சூப்பராக இருக்கா. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா தாய்லாந்து மொனாஸ்ட்ரிங்க. கம்போடியா தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா தாய்லாண்டு தான் அதை விட சூப்பராக இருக்குது.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் பில்டிங். பார்த்திங்களா, நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கண்ட்ரியாக மாறிக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், மியான்மரில் ஸ்டார்ட் பண்ணி நேபாள் போய் அதுக்கப்புறம் கம்போடியா வந்து இப்போ வந்து தாய்லாந்து வந்திருக்கோம். நான் அப்படியே தாய்லாந்து மொனாஸ்ட்ரிக்குள்ளே போய் காமிக்கிறேன். தாய்லாந்து மொனாஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்குங்க. தாய்லாந்து மொனாஸ்ட்ரியிலேருந்து அடுத்த மொனாஸ்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தோன்னா நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்னென்னா, நான் அங்கே இருக்கவன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து அந்த வழியாக போனால் சுற்றி ஷார்ட்கட்டு இல்லை போ அப்படின்னு சொன்னாங்க. பாதி ஹிந்தி கலந்த நேபாளியில் சொன்னாங்களா, அவங்க அதான் சொன்னாங்களா இல்லை நான் வேறு எதாவது புரிஞ்சுக்கலான்னு எனக்கு தெரில. ஓகே, பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, நீரோடு இருக்குது. இதை நான் எப்படி காட்டுறது? நான் பார்த்துட்டே தாங்க இருக்கலே பெரிய மொனாஸ்ட்ரி, பெரிய சைஸ் பெருசாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலாக பார்த்தா ஒன்றும் ஜாப்பனீஸாக இருக்கணும் இல்லை சைனாவாக இருக்கணும், கரெக்டாக எதுவும் தெரில, போய் விசாரிச்சுக்கலாம். நான் பார்த்ததுலேயே பெரிய சைஸ் மொனாஸ்ட்ரி இது வரைக்கும் இதுதான், 1000 புத்தா டெம்பிள். டிபெட்டியன்னு நினைக்கிறேங்க, டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி. டேங்க அப்பா, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி உள்ள. ஸோ இது பார்த்திங்கன்னா டிபெட்டியன் இதெல்லாம் இல்லைங்க, 1000 புத்தா நேபாளி டெம்பிள். உள்ளே பாருங்கள், வேறு லெவலில் ஆர்கிடெக்சர் இருக்குங்க. அப்படியே ஸ்லோவாக காமிக்கிறேன். ஒரு வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புத்தா ஸ்டாச்சு, சின்னதுலேருந்து 3 பெரிய சைஸ் புத்தா. இந்த மொனாஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஒரு 1000 புத்தா வந்து ஒரே வாலில் லே பண்ணியிருந்தெல்லாம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மொனாஸ்ட்ரி போவோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்ட ஆச்சுங்க. நம்ம ஒரு 2.5 மணி நேரமாக மொனாஸ்ட்ரியாக சுற்றிட்டு இருக்கோம், நாடு விட்டு நாடு தாண்டிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்படின்னு ஐடியா இல்லை. பக்கத்தில் இன்னும் ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது, அது என்ன மொனாஸ்ட்ரின்னு தெரில. நான் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். என் முன்னாடிலாம் பாருங்களேன், நான் ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நேபாள், சைனா, ஜப்பானு, தாய்லாந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் யாராவது நேபாள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லும்பினிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா நாட்டோட இதே வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் எங்கே வந்திருக்கேன்னா, இது ஏதோ ஒரு மொழியில் பிச்சு போட்டிருக்காங்க, நேபாள். இது பார்த்திங்கன்னா நேபாளி, நம்ம நேபாள் டைப் மொனாஸ்ட்ரி. நம்ம காட்மண்டுவில் இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், விநாயகர் இருக்கார். ஸோ நேபாளில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஹிந்து டெம்பிள் மாதிரியே ஹிந்து காட் என்னென்ன இருக்கோ எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா கால பைரவர்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்திருக்கிறது ஜெர்மன் ஸ்டூப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்டூப்பா. முடியல அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப வருஷங்கள் சைக்கிள் ஓட்டுறதுனால ஸ்டார்டிங்கில் நல்லா தாங்க இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஜாலியாகவே இருந்தது. வெயில் வந்ததுக்கப்புறம் முடியலடா, பேசாமல் இன்னும் 600 போனால் பரவாயில்லன்னு எலக்ட்ரிக் டாக்ஸி எடுத்துருக்கலாம், எலக்ட்ரிக் ரிக்ஷா எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, நோ ப்ராப்ளம், ஜாலியாக சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே ஏமாற்றிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். பெரிய ஜெயிண்ட் பில்டிங், இது என்ன மொனாஸ்ட்ரின்னு தெரில, சென்று கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். காலையிலேருந்து மொனாஸ்ட்ரின்னு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. நம்ம எதை பார்த்தோம், எதை விட்டோம், எந்தெந்த கண்ட்ரிஸ் இதாச்சு, பத்தாதுக்கு இந்த விளாக் எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது, டயர்டாகிறது. சோலோ கிரியேட்டரில் இருந்து பாருங்க, அவன் கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும் இது என்ன மொனாஸ்ட்ரின்னு. த பிக் பாய் சைனாவோட மொனாஸ்ட்ரி தாங்க இது. ஸோ சைனாவில் பார்த்திங்கன்னா இந்த புத்தாவோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். புத்தா வந்து பல்காக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோ சைனீஸ் புத்தாஸ். இங்கே பாருங்கள், சைனா மங்கோலியா அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி. சைனீஸ் மொனாஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோங்க. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு புத்திசம் பற்றி பெரிய ஐடியாவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் புத்திசம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. என்னென்னா இத்தனை புத்தா ஃபாலோ பண்ணுறாங்க, இத்தனை கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நம்ம அடுத்து ஏதாவது புத்திஸ்ட் கண்ட்ரி போகிறக்குள்ளேயே புத்தா பற்றி ஃபுல்லாக நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். லும்பினி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லும்பினிக்குன்னு ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் தான் அவசரப்பட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலை வந்து அவர் பார்த்து அட்மையர் பண்ணுறக்கே வந்து ரொம்ப டைம் ஆகுதுங்க. என்னென்னா நாளைக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இன்னொரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ரஷ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என் பின்னாடி பார்த்திங்க பேக்ரவுண்ட் ரெட் அண்ட் எல்லோ, சைனாக்குன்னே உண்டான கலர் ரெட் அண்ட் எல்லோ. சைனீஸ் மொனாஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய மொனாஸ்ட்ரி எனக்கு. ஆனால் இது வரைக்கும் என்னோடய ஃபேவரட் அப்படிங்கிறது அந்த கம்போடியன் மொனாஸ்ட்ரி தாங்க. அது ஏன்னு தெரில. லாஃபிங் புத்தா இதான் வந்து சைனாவில் இது பண்ணுறது. ஓகே, இது வந்து கொரியன் மொனாஸ்ட்ரி. ஆமாம், பார்க்கவே ரொம்ப பழைய
இதில் இருக்குது. பில்டிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது. மேபி இனிஷியல் ஸ்டேஜில் கட்டின மொனாஸ்ட்ரியாக இருக்குது இதெல்லாம். நம்மளை தவிர யாருமே உள்ளே போகலைங்க. உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் பில்டிங் பார்க்க ரொம்ப பழசாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. ஆமாம், இது உள்ளே போக முடியாது தான். ஜஸ்ட் அப்படியே உள்ளேருந்து வெளியேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். மாங்க் பசங்களாம் ஓடி வரானுங்க. இவங்களாம் இந்த மாங்க் ஆகணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களா, இல்லை இவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டிருப்பாங்களா? டைம் வந்து 10:30 மணி ஆச்சுங்க. கடந்த 4.5 மணி நேரமாக நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏபிசி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்ம் அப் மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆனால் கால் செமையாக வலிக்குது, அது வேறு விஷயம். போய் அப்படியே படுத்துருவேன்னு நினைக்கிறேன். இப்போ போங்கடாடே அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேஜராக இருக்கிற எல்லா மொனாஸ்ட்ரி கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மேபி 1-2 விட்டுருக்கலாம் இம்பார்ட்டன்ட் மொனாஸ்ட்ரி. நாங்கள் போயிட்டு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரில் கொஞ்சம் விசாரிக்கிறேன் எந்தெந்த மொனாஸ்ட்ரிலாம் மெயினான மொனாஸ்ட்ரி. ஏன்னா சத்தியமாக நம்மளால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாதுங்க. இப்போவே வந்து 4 மணி நேரம் ஆச்சு, டோட்டலாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். இப்போ டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ரொம்ப முக்கியமானது, அதாவது மொனாஸ்ட்ரி, அதாவது பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி இல்லை பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஏதாவது மொனாஸ்ட்ரி இருந்ததுன்னா அதை கவர் பண்ணிட்டு இந்த மொனாஸ்ட்ரி வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் வந்தோம்ல மாயாதேவி டெம்பிள், அந்த ஏரியா பக்கம் வந்தாச்சுங்க. இந்த மாயாதேவி டெம்பிளுக்கு பின்னாடி கொஞ்சம் மொனாஸ்ட்ரி இருந்தது, நேற்று நான் பார்க்கும்போதே இருந்தது. ஸோ அதெல்லாம் மேபி இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்கும். பார்த்திங்களா, இங்கே வந்து அந்த வாட்டர் ஃப்ளோவில் போட்டிங் சர்வீஸும் பண்ணுறாங்க. நம்ம அந்த போட்டிலலாம் போகணுமான்னு கேட்டால் வேணான்னு தோணுது. ஏன்னா போட்டிங்க்குன்னு பேர் போன போக்கரால் போய் போட்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் போகிறேன். ஸோ இங்கே தான் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அங்கே போய் நான் பேசிவிட்டு நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத அங்கே போய் தாங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா 4 மணி நேரத்துலேயே டோட்டலாக ட்ரெயின் அவுட். நானே எப்படி ஏபிசி ஏற போகிறேன்னே தெரில. இங்கே பாருங்க எவ்வளோ மொனாஸ்ட்ரிஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதில் இந்த லைனில் ஒரு 4-5 மொனாஸ்ட்ரி பார்த்தேன். ஸ்ரீலங்கா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணேன்னா வேண்டியெல்லாம் பண்ணல, எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். அப்புறம் நிறையா மொனாஸ்ட்ரிஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. எங்கள் இந்தியன் மொனாஸ்ட்ரியே காணும். இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. நான் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்ட ஆச்சு. காலையில் ஒரு 6 மணிக்கு ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 6.5 மணி நேரமாக நம்ம சைக்கிளையே தான் சுற்றிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அப்புறம் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருக்கு. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே மதியம் டூரை கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி நீ சாயங்காலத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம், அத்தனை இருக்குது இங்கே. இப்போ லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப் நூடுல்ஸுமே ஒரு குக்கும்பர் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது 2 தான் வந்து எப்படி சொல்கிறது, நூடுல்ஸ் இருந்தது, கூட வந்து ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ட்ரைன் அவுட் ஆன மாதிரி இருந்துட்டு குக்கும்பர் ஜூஸ் இருந்தது. சரி, குக்கும்பர் ஜூஸ் குடிச்சிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டா ஓரளவுக்கு அப்படியே ஓட்டலாம். நம்ம ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துச்சுங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் குடிச்சிட்டேன் இந்த டயரில். இது பார்த்திங்கன்னா சூப் நூடுல்ஸ்.
ஸோ நேபாளி ஃபுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேபாளி தாலின்னு தான் சொல்லுவாங்க. அது போக இந்த மோமோஸும் நூடுல்ஸும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மோமோ ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி யூஸ்ஃபுல்லாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் அந்த ஜூஸியோடு இருக்கிறதுனால லைட்டாக புளிப்பு மட்டும் அதிகமாக இருக்குது. இந்த சூப் நூடுல்ஸ் சாப்பிட பார்த்திங்கன்னா அந்த குறை எறும்பாங்க அந்த மாதிரி தான் எழுது. காரம் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக போட்டாங்க. அதனால் ஒவ்வொரு வாய் குடிக்க குறை ஏறி அப்படியே காரம் ஃபுல்லாக நான் இந்த தொண்டையிலேருந்து அப்படியே காரம் அடிக்குது. ஸோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் இந்த பச்சை கலரில் இருக்கிற இதெல்லாம் பார்த்து பீன்ஸுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே வந்து பச்சை மிளகா. கேப்சிகம் இருக்கா, கேப்சிகம் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டாங்க. அப்படியே ஆனால் பறகுது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கொடுமையாக இருக்குது. இதான் பசிக்கு அப்படியே சாப்பிட்டுருக்கேன். நான் பொதுவாகவே காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் இது ரொம்பவே காரமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறையா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் பேலன்ஸ் நிறையா இருக்குது. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதாவது ஹெவியாகவே இருந்தது. 110 ரூபா தான் இருந்துச்சு இது. ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இனி நைட்டு சாப்பிட்டா போதும், நைட்டு வரைக்கும் தாங்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க் வாங்கிட்டேன், ஹைட்ரேட்டட் ட்ரிங்க். ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருக்குது. அதனால் இது கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். அதுக்காக இது வாங்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை தொடரும். இது அந்த 1001 வருமா சோழர்கள் பயணம் மாதிரி போயிட்டே இருக்குது, முடியவே மாட்டேங்குது. ஒரு வழியாக முடிக்கிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இன்னி ஜாப்பனீஸ், கொரியன், ஸ்ரீலங்கன் அந்த மாதிரி ஒரு மேஜர் மொனாஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த லும்பினி மொனாஸ்ட்ரி ட்ரிப்பை நம்ம முடிக்கலாம். எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா போட்டு போகுது. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock. உச்சி வெயில் அப்படிம்பாங்களே. லக்கிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அதனால் அந்த வெயிலோட ஹீட் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக தெரில. இது கனடாவோட மொனாஸ்ட்ரி. உள்ள ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வீடியோஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. உள்ளே இருக்க வைபே பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ட்ரம் பீட்டு, அவங்க அந்த சேண்ட் பண்ணுறது, இந்த அட்மாஸ்பியரில் இருந்தால் தான் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அங்கே டீப்பாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் இங்கே இன்னும் ஒரு 10 நாள் சுற்றணுன்னு வைங்களேன். நானும் இந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ஏதோ இதில் போய் ரூமா தாமிதோ அப்படின்னு ஜாப்பனீஸ் மாங்க்கு மாதிரி உட்காந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கொரியன் மொனாஸ்ட்ரியும் ஜாப்பனீஸ் மொனாஸ்ட்ரி தேடி எங்கெங்கேயோ சுற்றி எப்படி இல்லாமல் வெளியே வந்து கடைசியில் ரோட்டுக்கே வெளியே வந்துட்டேங்க. மறுபடியும் உள்ளே போய் தேடுறதுக்கெல்லாம் நமக்கு தெம்பு இல்லை. நான் சரண்டர் ஆகிடுறேன். இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா ரூமுக்கு போகிறக்கே இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணுமாம்மா. நினச்சாலே பேர்ன் ஆகுது. இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 3 கிலோமீட்ரு, மாதிரி அப்படி ஒரு 3 கிலோமீட்டர் போனால் தான் நம்ம ரூமுக்கு போக முடியும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் அந்தளவுக்கு இல்லை.
க்ளவுடாக இருக்கிறதுனால வெளியே பெருசாக தெரில. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கிட்ட ஆச்சு. 2:35 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ரெண்ட் சைக்கிளை வந்து எடுத்த இடத்துல விட்டுட்டு அப்படியே ரூம்க்கு நடந்து போயிட்டுருக்கேங்க. சுத்தமாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. பேன் இருக்குது. போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கன்டினியூ பண்ணுறேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:45 to 7 ஆச்சுங்க. அப்படியே டின்னர் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டின்னர் சாப்பிட வந்துட்டேன். ஏன் இன்னத்துக்கே சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலை நமக்கு சிட்டவானுக்கு பஸ் இருக்குது 6 o'clock. ஸோ 5:45 நம்ம வந்து போர்டிங் பாயிண்ட்டில் இருக்கோன்னா நம்ம ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சாப்பிட வந்திருக்கேன். நேற்று வந்து சிக்கன் ஃப்ரைடு மோமோ ட்ரை பண்ணோம். இப்போ வந்து சிக்கன் ஸ்டீம்டு மோமோ ட்ரை பண்ணலாம். மோமோலேயே நிறையா வெரைட்டி இருக்குதுங்க. மோமோலேயே ஒவ்வொரு வெரைட்டியாக சாப்பிட்டாலே நம்ம 10 நாள் சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு மோமோஸில் வெரைட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து சிக்கன் ஸ்டீம்டு மோமோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 200 rupees per plate. அப்படின்னா இந்தியான் ரேட்டுக்கு ஒரு 140 ரூபா 150 ரூபா கிட்ட வரும். மோமோஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீம்டு மோமோ. நேற்று நம்ம சாப்பிட்ருப்போம். அது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு மோமோ. அது எண்ணெயில் போச்சுருப்பாங்க. இது வந்து எண்ணெய் இட்லி மாதிரி வேக வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்லாமா? டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நேற்று அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே சேம் தான். நான் இங்கே லோக்கல் விசாரிச்ச வரைக்கும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் தான் இங்கே ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா அந்த ஸ்டீமுடுங்கிறதுனால சவுன்னு வாயில் ஒட்டுது, அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பிட்ட பிடிச்சிருக்கா, நேற்று சாப்பிட்ட பிடிச்சதானா? எனக்கு நேற்று சாப்பிட்டது தான் பிடிச்சது. அதாவது ஸ்டஃபிங் வைஸ் டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். அந்த கன்சிஸ்டன்சிம்பாங்கள ஸ்டீம் பண்ணதோட ஃப்ரை பண்ணது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 12 பீஸ் இருக்குது. ஒரு 200 நேபாளி ருப்பி. நான் இது சாப்பிட்டு இது சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளோவுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். மத்தியானமே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நிறையா தான் சாப்பிட்டேன். இப்போ பசிக்கிற இருந்தாலும் ஏன் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தேன்னா, நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். சப்போஸ் இன்பிட்வீனில் ஏதாவது பசிச்சாங்க கூட சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன் இல்லைங்கிறனால தான் இப்போ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. என்னென்னா நாளைக்கு காலையில் நம்ம இங்கே நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறதுனால இப்போ அந்த செட்டில்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நேற்று ஒரு டேக்கு தான், ஃபஸ்ட் டேக்கு மட்டும் தான் பே பண்ணியிருந்தேன். செகண்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்தது. அதை செட்டில் பண்ணிட்டு காலை நேரத்தில் போவேன் அப்படின்னு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேணும். பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ நான் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் சிட்டவான் போட வீடியோவை அடுத்த வீடியோவாக பார்ப்பீங்க. அது வரைக்கும் until then bye from Arun.